அதிகமாக கொரோனா பரிசோதனைகளில் அமெரிக்காவிற்கு அடுத்த இடத்தில் இந்தியா. வெள்ளை மாளிகை தகவல். அமெரிக்காவில் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் தான் இங்கு பாதிப்பும் அதிக அளவில் இருக்கிறது என கடந்த சில தினங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்வதில் அமெரிக்காவிற்கு அடுத்த இடத்தில் இந்தியா இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 4,20,00,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இதற்கு அடுத்ததாக இந்தியாவில் 1,20,00,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை அதிகாரி கெய்லி மெக்ககானி கூறுகையில், இதுவரை அமெரிக்காவில் 42 மில்லியனுக்கும் அதிகமான கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. இதுவரை அங்கு 12 மில்லியன் மக்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்கா தான் முன்னிலையில் இருக்கிறது என தெரிவித்தார். மேலும் 2009ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட H1N1 வைரஸ் தாக்குதலின் போது ஆட்சியில் இருந்த ஒபாமா பிடன் கூட்டணியினர் தனி மனிதர்களுக்கு நோய் தொற்று பரிசோதனை மேற்கொள்வதில் நாட்டம் கட்டவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அதிபர் ட்ரம்ப் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதில் முன்னணி வகிக்கிறார் என கூறினார். அதேபோல் 13 கொரோனா தடுப்பு மருந்துகளில் தற்போது ஒரு மருந்து 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு சென்றுள்ளது. அந்த மருந்தின் பலன்கள் அசாதாரணமானதாகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது. குறிப்பாக மாடர்னா மருந்து நிறுவனம் உருவாக்கி வரும் மருந்து நம்பிக்கை அளிப்பதாக இருப்பதாகவும், இந்த மாத இறுதியில் மாடர்னா தடுப்பு மருந்தினை நாடு முழுவதும் 30,000 பேரிடம் செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் மருத்துவ ஆராய்ச்சிகளிலிருந்து வரும் செய்திகள் உற்சாகம் அளிப்பதாக இருப்பதாக கெய்லி குறிப்பிட்டுள்ளார். 2 தினங்களுக்கு முன்னர் கிரேட் நியூஸ் ஆன் வேக்சின்ஸ் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்விட்டரில் பதிவு செய்தது உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது வெள்ளை மாளிகையிலிருந்து கொரோனா மருந்து குறித்த வெளியாக இருக்கும் இந்த தகவலைத்தான் அதிபர் ட்ரம்ப் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தார் என்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து ஊழியர்களிடம் சோதனை மேற்கொண்ட சீன நிறுவனம். கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகளை தங்களது நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்களிடமே நடத்தியுள்ளதாக சீனாவைச் சேர்ந்த சினோஃபார்ம் மருந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து குறித்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவ ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் தடுப்பு மருந்துகளை முதலில் கண்டுபிடிப்பது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கிடையே பெரும் போட்டி நிலவுகிறது. கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து உருவாக்கப்படும் பட்சத்தில் அதனை பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி வெற்றி காண்பதன் மூலம் மட்டுமே அதனை கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தாக உறுதி செய்ய முடியும். மேலும் தயாரிக்கப்படும் மருந்துகளை மனிதர்களிடம் சோதனை செய்வதற்கு சர்வதேச அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதன் பின் அரசின் ஒப்புதல் பெற்று சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுவரை கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து ஆராய்ச்சிகளில் 24 தடுப்பு மருந்துகள் மட்டுமே பல்வேறு கட்ட சோதனை நிலைகளில் இருக்கின்றன. அதில் 8 தடுப்பு மருந்துகள் சீன நிறுவனங்களை சார்ந்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைக்காக சீன நிறுவனமான சினோஃபார்ம் தங்களது ஊழியர்களிடமே சோதனை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது குறித்த தகவல்கள் அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அதில் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள எங்கள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட ஊழியர்கள் பலரும் தாங்களாகவே முன்வந்து விருப்பம் தெரிவித்தனர். மருத்துவ பரிசோதனை முறைகள் தொடர்பாக அரசிடம் ஒப்புதல் பெறுவதற்கு முன்பாகவே தங்களை சோதனைகளுக்கு உட்படுத்திக் கொள்ள தயாரான இந்த தியாகிகளிடம்தான் எங்களது நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோதனை மேற்கொள்ளப்பட்ட ஊழியர்களின் புகைப்படங்களையும் தங்களது இணைய பக்கத்தில் சினோஃபார்ம் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கொரோனாவிற்கு பின் மீண்டெழும் சீன பொருளாதாரம். சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலில் கொரோனா தொற்று பரவல் உருவாகியிருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு தொற்று பரவலை கட்டுக்குள் வைக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் சீனாவின் உற்பத்திகள் மிக பெரும் அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் நாட்டின் அனைத்து தொழில்களும் முடக்கப்பட்டதால் சீன பொருளாதாரத்தில் மிக பெரும் சரிவு ஏற்பட்டது. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான தகவல்களின்படி சீனாவின் உள்நாட்டு உற்பத்தி ஏப்ரல், ஜூன் மாதங்களில் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆம், கொரோனா காரணமாக ஏற்பட்ட முடக்க நிலையால் முதல் 3 காலாண்டில் பெரும் சரிவை சந்தித்து வந்த சீன பொருளாதாரம் தற்பொழுது மீண்டெழுந்து வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது. இதற்கு முன்னதாக கணிக்கப்பட்டதை விட தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த வளர்ச்சி மிகவும் அதிகமானதாகவே இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். முதல் காலாண்டில் இதுவரை இல்லாத அளவு சீன பொருளாதாரம் 6.8% அளவில் மிக பெரும் வீழ்ச்சி கண்டது. 2ஆம் காலாண்டிலும் அந்த வளர்ச்சி விகிதம் சரிவிலேயே காணப்பட்டது. மக்களிடம் வாங்கும் திறனை அதிகரிப்பது மிகப்பெரிய சவாலான காரியமாக அரசு இருக்கிறது. இதனால் 2020ஆம் ஆண்டிற்கான பொருளாதார இலக்கை நிர்ணயிக்கப் போவதில்லை என கடந்த மே மாதம் சீன அரசு அறிவித்தது. 1990ஆம் ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட தொடங்கியதற்கு பின்னர் நாட்டின் பொருளாதார இலக்கை நிர்ணயிக்கப் போவதில்லை என சீன அரசு அறிவித்தது இதுவே முதன்முறையாகும்.
இந்த நிலையில் சீன பொருளாதாரத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த முன்னேற்றம் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு சிறு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. இதனால் மற்ற உலக நாடுகள் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியின் மீது தங்களது கவனத்தை செலுத்த தொடங்கியுள்ளன. இந்தியாவில் கொரோனா இப்படியே மோசமாக நீடித்தால் செப்டம்பர் மாதத்திற்குள் 35 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என இந்திய அறிவியல் நிறுவனம் கணித்துள்ளது. மகாராஷ்டிரா, தமிழகம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சூழல் மோசமாக உள்ளதாகவும் ஆய்வு கூறியுள்ளது. வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் லாக்டவுன் கொண்டு வருதல், அதன் நாட்களில் முழுமையாக மக்களை வெளியே வரவிடாமல் தடுத்தல் மூலம் கொரோனா சங்கிலியை உடைக்க முடியும் எனவும் ஆய்வில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலவரம் தேசிய நிலவரத்தை விட சூழல் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிரா, தமிழகம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேசிய நிலவரத்தை விட சூழல் மோசமாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது தொடரும் இந்த நிலையை விட முன்னேற்றமான சூழல் இருந்தால் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் இந்தியாவில் 20 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதே நிலை 2021ஆம் ஆண்டு மார்ச் வரை தொடர்ந்தால் நாட்டில் சுமார் 38 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவார்கள். சுமார் 2 லட்சம் பேர் கொரோனா வைரஸால் உயிரிழக்கவும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது கொரோனா பாதிப்பு இருக்கும் நிலையை விட மோசமாக மாறினால், அதாவது நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் மகாராஷ்டிராவில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 6.30 லட்சமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. டெல்லியில் 2.40 லட்சமாகவும், தமிழகத்தில் 1.60 லட்சமாகவும், குஜராத்தில் 1.80 லட்சமாகவும் கொரோனா நோயாளிகள் அதிகரிக்கலாம். இப்போதுள்ள நிலையை விட மோசமான சூழல் தொடர்ந்தால் 2020ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதிக்குள் இந்தியாவில் 1.20 லட்சம் பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படலாம். அதில் 5 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்குள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 2.90 கோடியாக அதிகரிக்கும். 10 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும். மோசமான சூழல் தொடர்ந்தால் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவில் கொரோனாவில் 6.20 கோடி பேர் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. இதில் 82 லட்சம் பேர் சிகிச்சையில் இருப்பார்கள். 22 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் மருத்துவமனையில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளரின் சிகிச்சைக்கான செலவான 1.52 லட்சம் ரூபாயை துபாய் மருத்துவமனை மனிதாபிமான அடிப்படையில் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தின் கொல்லப்பள்ளி மண்டல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான ராஜேஷ் லிங்கையா கடந்த 2 ஆண்டுகளாக துபாயில் கட்டட தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இவருக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி திடீரென்ற உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் துபாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு எடுக்கப்பட்ட சோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. 80 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு ராஜேஷ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவருக்கு இந்திய மதிப்பில் 1.5 கோடி ரூபாய்க்கு பில் வழங்கப்பட்டது. ஆனால் ராஜேஷோ அந்த பணத்தை கட்டும் நிலையில் இல்லை. இந்நிலையில் இதனை அறிந்த வெள்ளைக்குடா தொழிலாளர் பாதுகாப்பு சங்கத்தினர் முயற்சியால் மனிதாபிமான அடிப்படையில் மருத்துவமனை கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என துபாய் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் கட்டணத்தை தள்ளுபடி செய்து ராஜேஷை டிஸ்சார்ஜ் செய்துள்ளனர். ராஜேஷை நல்ல முறையில் டிஸ்சார்ஜ் செய்தது மட்டுமல்லாது அவருக்கு ஒரு உதவியாளரையும் நியமித்து இந்தியா செல்ல இலவசமாக விமான டிக்கெட் வழங்கியும் உடனடி செலவுக்காக ரூபாய் 10,000 வழங்கியது. ஹைதராபாத் திரும்பிய ராஜேஷ் 14 நாட்கள் தனிமைப்படுத்தும் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2 வாரங்களுக்கு பிறகு ராஜேஷ் தனது சொந்த கிராமத்திற்கு செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் இன்று முதல் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கோவாவில் கொரோனா பாதிப்புகளுக்கிடையே இதுவரை 18 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தம் 2753 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும்போது இதேபோன்று இந்த வாரத்தில் வெள்ளி, சனி மற்றும் ஆகிய 3 நாட்கள் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும். இதனால் இன்றிரவு 8 மணி முதல் கோவாவில் பொது ஊரடங்கு உத்தரவு அமலாகிறது. முன்னதாக கோவாவில் கொரோனா பாதிப்பு சமூக பரவல் நிலையை அடைந்துவிட்டதாக முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவாவின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதாக பரவுவது தெரிகிறது. அதனால் சமூக பரவல் ஏற்பட்டுவிட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த கோவா முதல்வர் தெரிவித்திருந்தார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சில இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் சமூக பரவல் ஏற்பட்டுவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் அதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை அடையவில்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தெரிவித்தது. இந்நிலையில் கோவாவில் சமூக பரவல் ஏற்பட்டுவிட்டது என ஏற்கனவே கோவா முதல்வர் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது.
கர்நாடகத்தில் நேற்று இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சமாக 3176 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 47,253 அதிகரித்தது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாநிலங்கள் பட்டியலில் இந்திய அளவில் கர்நாடகா 4வது இடத்தில் உள்ளது. பெங்களூருவில் மட்டும் ஒரே நாளில் 1975 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பெங்களூருவில் ஏற்கனவே 22ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் வேகம் எடுத்துக்கொண்டே செல்லும் நிலையில் கொரோனா பாதிப்பிலிருந்து கடவுள்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்று கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், இன்னும் 2 மாதங்களில் கொரோனா பாதிப்பு மேலும் அதிகரிக்கும், நம்மை யார் காப்பாற்றுவது, கடவுள்தான் நம்மை காக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். அடுத்த 2 மாதங்களில் மட்டுமே கொரோனா பாதிப்புகள் உயரும் என நான் நம்புகிறேன். கொரோனாவிலிருந்து கடவுளால் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும் என செய்தியாளர் சந்திப்பிலும் அமைச்சர் தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் உயிரியல் தொழில்நுட்ப துறையின் ஆதரவுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சைகோவி-டி எனப்படும் கொரோனா நோய்க்கான தடுப்பு மருந்துக்கான மருத்துவ பரிசோதனை 1ஆம் 2ஆம் கட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது. உயிரி தொழில்நுட்ப தொழில் ஆராய்ச்சி உதவிக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய உயிரி மருந்தாளுமை திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் உயிரியல் தொழில்நுட்ப துறையின் ஆதரவுடன் கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஜைகோவி-டி எனப்படும் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ தடுப்பு மருந்து சைடஸ் என்ற நிறுவனத்தால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டது. ஒன்றிய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை இதற்கான பகுதி நிதியுதவி அளித்துள்ளது. இந்த தடுப்பு மருந்து ஆரோக்கியமான மனிதர்களுக்கு செலுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் 1வது 2வது கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று PIRAC அறிவித்துள்ளது. இந்தியாவில் மனிதர்களுக்கு செலுத்தப்பட உள்ள உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 1வது கொரோனா தடுப்பு மருந்து இது என்று PIRAC அறிவித்துள்ளது. தடுப்பு மருந்து கொடுக்கப்படும் அளவை அதிகரிப்பது, பலமுனை ஆய்வுகளை மேற்கொள்வது போன்றவற்றை உள்ளடக்கிய 1வது 2வது கட்ட பரிசோதனை மூலம் இந்த தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு, இது செலுத்தப்பட்டவர்களுக்கு இதை தாங்குகின்ற தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை ஆகியவை குறித்து மதிப்பிடப்படும். இது குறித்து ஒன்றிய உயிரி தொழில்நுட்பத்துறையின் செயலரும் PIRAC அமைப்பின் தலைவருமான டாக்டர் ரேணுஸ்வரப், தேசிய உயிரி மருந்தாளுமை இயக்கத்தின் கீழ் கொரோனா நோய்க்கான தடுப்பு மருந்தை உள்நாட்டிலேயே விரைந்து தயாரிப்பது என்பதற்காக மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை சைடஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. பல கோடிக்கணக்கான மக்களை அபாயகரமான சூழலில் வைத்துள்ள இந்த பயங்கரமான பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதற்காக தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சைடஸ் நிறுவனத்துடன் கூட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கோவிட்-19 தடுப்பூசி தயாரிக்கும் போட்டியில் பல நாடுகள் பங்கு பெற்றாலும் தற்போது ரஷ்யா அதில் முன்னணி வகிக்கிறது. இது முதல் கட்ட சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து அடுத்த கட்ட சோதனைகளான மனிதர்கள் மீது சோதனை செய்தும் தற்போது வெற்றி கண்டுள்ளது. தடுப்பூசி சோதனை முயற்சிகளில் வெற்றி கண்ட ரஷ்யா தற்போது அதன் உற்பத்தி குறித்த திட்டங்களை வகுத்து வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் 30 மில்லியன் டோஸ் சோதனைக்குரிய கோவிட்-19 தடுப்பூசியை உற்பத்தி செய்ய ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. மேலும் 170 மில்லியனை வெளிநாட்டில் உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது என்று ரஷ்யாவின் இறையாண்மை செல்வ நிதியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசியின் முதல் மனித சோதனை கடந்த 1 மாத காலமாக 38 பேர் மீது இந்த சோதனைகள் கடந்த வாரம் முடிந்தது. ஆராய்ச்சியாளர்கள் இது பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என்றும் இது நோய் எதிர்ப்பை நல்ல முறையில் தூண்டுகிறது என்றும் கூறினார். ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியம் RDIF-இன் தலைவர் கூறுகையில், பல ஆயிரம் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய 3ஆம் கட்ட சோதனைகள் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய முடிவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்யாவிலும் செப்டம்பர் மாதத்தில் வேறு சில நாடுகளிலும் இது அங்கீகரிக்கப்படும். இது உலகில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசியாக மாறும் என்று கூறினார். முன்னதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு பாதுகாப்பான கொரோனா வைரஸ் தடுப்பூசியை உருவாக்கியதாக கூறியது. அமைச்சின் கூற்றுப்படி 18 பேர் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்றனர். கடுமையான பாதகமான நிகழ்வுகள், சுகாதார புகார்கள், சிக்கல்கள் மற்றும் பக்க விளைவுகள் இல்லாமல் இது செயல்படுகிறது. மேலும் இது அறிக்கையில் சோதனைகளின் முடிவுகள், தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் நல்ல பலன்கள் குறித்த நம்பகத்தன்மை அளிப்பதாக அமைச்சகம் கூறியது. தொற்றுநோயை தடுக்க முயற்சிக்க 100க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் உருவாக்கப்படுகின்றன. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி குறைந்தது 2 கட்டங்களாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது 3 நிறுவனங்கள் மனித சோதனைகளில் உள்ளன. அவற்றில் ஒன்று சீனாவின் சினோஃபார்ம், மற்றொன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ட்ராஜெனகா. மேலும் இந்த போட்டியில் இந்தியாவின் கோவேக்சின் தடுப்பூசியும் அதன் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தியை எவ்வாறு பெருமளவில் அளவிடுவது என்ற கேள்வியையும் தற்பொழுது தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். ரஷ்யாவின் இந்த சோதனை முயற்சிகள் வெற்றி பெறுமானால் உலக நாடுகளுக்கு இது சிறந்ததொரு மருந்தாக கருதப்படும். கொரோனா வைரஸை செயலிழக்கச் செய்யும் மேற்பரப்பு பூச்சு
ஒரு மணி நேரத்திற்குள் கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும் மேற்பரப்பு பூச்சு ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குகின்றனர். அதிகப்படியான கொரோனா வைரஸ் பரவல் தொடுதல் மூலம் பரவுகிறது. அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் அதிகமான பயன்படுத்தும் பொருட்களின் மீது நம் கைகள் படும்போது பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அந்த இடங்களை தொட்டு இருந்தால் அதன் மூலம் அதிகமான வைரஸ் பரவி வருகிறது. இதனை தடுக்க ஆராய்ச்சியாளர்கள் திடப்பொருட்களின் மீது மேற்பரப்பில் பூசும் அரிய பூச்சு ஒன்றை கண்டறிந்துள்ளனர். இந்த பூச்சிகளை பொருட்களின் மீது பூசுவதன் மூலம் வைரசுகள் செயலிழக்க செய்வதால் தொற்று பரவல் அதிகமாக பரவாமல் தடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வர்ஜீனியா பாலிடெக்னிக் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் மாநில பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வு ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸ் மனிதர்களின் உடம்பின் மீது பரவாமல் இருக்க மேல்புற பூச்சு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இது கதவு, கைப்பிடி மற்றும் லைட் சுவிட்சுகள் போன்ற பொதுவான பொருட்களில் பூசப்படும் பொழுது கோவிட்-19 ஏற்படுத்தும் நாவல் கொரோனா வைரஸை ஒரு மணி நேரத்தில் செயலிழக்க செய்யலாம் என்று தெரிவித்துள்ளனர். ACS அப்ளைட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி சோதனைகளின் முடிவுகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. பூச்சு கண்ணாடி அல்லது எஃகு மீது வர்ணம் பூசிய பிறகு இணைக்கப்படாத மாதிரியுடன் ஒப்பிடும்போது வைரஸின் அளவு ஒரு மணி நேரத்தில் 99.9% குறைக்கப்படுகிறது என்று கண்டறியப்பட்டது. ஒரு திடமான பொருளில் நீர்த்துளிகள் இறங்கும் போது நீர்த்துளிகளுக்குள் உள்ள வைரசுகள் செயலிழக்கப்படும் என்று ஆய்வு ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். ஒரு மணி நேரம் என்பது இதுவரை சோதித்த மிக குறுகிய காலம் என்றும் ஒரு மணி நேரம் என்பது மேலும் குறையலாம். இத்தகைய குறுகிய கால சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தனர். மேலும் ஆய்வாளர்களின் வேதியியல் அறிவையும் பிற வைரசுகளின் அனுபவத்தையும் பயன்படுத்தும் பொழுது நல்ல விதமான பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து டக்கர் ஹாங்காங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து வைரஸை செயலிழக்க செய்யும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆராய்ச்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். இந்த கண்டுபிடிப்புகளுக்காக ஆராய்ச்சி குழு கண்ணாடி மற்றும் எஃகு மீது 3 வகையான பூச்சுகளை பரப்பியது. பின்னர் அவர்கள் மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பியதில் பூச்சு வலுவானது என்று முடிவுகள் வெளிவந்தன. ரேசர் பிளேடுடன் வெட்டப்பட்ட பிறகும் அது உரிக்கப்படுவதில்லை. SARS-CoV-2 வைரஸுக்கு பல சுற்றுகள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சோதனைகளின் அடிப்படையில் ஒரு வாரம் நீரில் மூழ்கிய பின்னும் வைரஸை செயலிழக்க செய்யும் திறனை இது தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. திட்டத்தின் வெற்றி தொடர்ந்தால் வைரஸின் பரவலை எதிர்த்து போராடுவதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க நல்லதொரு கண்டுபிடிப்பு ஆகும். இப்போது பூச்சி தயாரிப்பதற்கும் பெருமளவில் உற்பத்தி செய்வதற்காக நிதியை ஈர்க்க இந்த ஆராய்ச்சி குழு எதிர்பார்த்துள்ளது. இது குறித்து இந்த ஆராய்ச்சி குழு அறிஞர்கள் கூறுகையில், நிச்சயமாக கை கழுவுதல், உடல் ரீதியான தூரம் மற்றும் முகமூடி அணிவது போன்ற கொரோனா வைரஸின் பரவலை தடுக்க மக்கள் எடுக்க வேண்டிய பிற பாதுகாப்பு நடவடிக்கைகளை இது மாற்றாது என்றும், அதே வேளையில் பொருட்களை தொடுவதை பற்றி மக்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. இது நடைமுறை மற்றும் பயத்தை குறைக்கும் என ஆய்வறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் ஒரு துணிக்கடையில் 50 ஊழியர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த துணிக்கடை மூடப்பட்டது. இந்த கடைக்கு பூந்தமல்லி, திருமழிசை, மாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தினம்தோறும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து செல்வது வழக்கம். இதனால் இந்த நாட்களில் வந்து சென்றவர்களின் பட்டியலும் தயார் செய்யப்பட்டு அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். பூந்தமல்லியில் உள்ள கடையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதால் கடையில் வேலை செய்யும் மேலும் 110 ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நேற்று ஒரே நாளில் 50 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய அளவிலான கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் நேற்று வரை 410 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கையானது 10 லட்சத்தை கடந்துள்ளது. இந்தியாவில் 4 நாளில் 1 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 34,956 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 687 பேர் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கையானது 10,03,032 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கையானது 25,602 உயர்ந்துள்ளது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. நாட்டில் பாதிப்பு அதிகம் உள்ள முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழகம், டெல்லி, கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளன. உலக நாடுகளில் கொரோனா பாதிப்பில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது.